இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்வுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மனித வாழ்க்கையே போராட்டம்தான். போராடாமல் எளிதில் கிடைக்கிற எதுவும் ஆரோக்கியமானதாக இருக்காது. அதனுடைய மதிப்பும் யாருக்கும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. நம்முடைய உடைமைகளை, சுதந்திரத்தை, உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அதிகார கட்டுப்படுத்துதலையும் சுரண்டல்களையும் நமக்கு இழைக்கப்படும் அநீதிகளையும் தட்டி கேட்பதற்காகவும் சமூக, அரசியல், பொருளாதார உரிமை மறுப்புகளை ஒரு தனி மனிதனாகவோ ஒரு மனித குழுவாகவோ எதிர்த்து செயல்படுகிற காரியம் போராட்டம் எனப்படுகிறது. பசித்தவன் உணவுக்கு போராடணும், படித்தவன் வேலைக்கு போராடணும், அநீதி இழைக்கப்பட்டவன் நீதிக்கு போராடுவான், வியாதியின் படுக்கையில் சுகத்துக்கு போராடுவான், உயிர் போகும் நிலையில் இருக்கிறவன் உயிருக்கு போராடுவான். இது எல்லாமே இந்த உலகத்தில் வாழும் வரையில்தான். இம்மைக்கு மாத்திரம்தான். இம்மை என்பது இந்த பூமியில் நாம் வாழ்கிற காலம். இம்மைக்கு மாத்திரம்தான் இந்த போராட்டத்தின் விளைவுகளும் உதவும். இம்மை வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு. 40 50 60 70 நாம் மரித்து போக வேண்டியது தான். ஆனால் நம் எல்லாருக்குமே மரித்த பின் ஒரு வாழ்வு உண்டு. அது நித்தியமானது. ஒன்று அது நித்திய ஜீவனானது அல்லது நித்திய மரணமானதாக மாறும். அது முடிவில்லாதது. அதனால்தான் அதற்கு பெயர் நித்தியமானது. அந்த மறுமை வாழ்வுக்கும் இம்மையிலேயே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு என்று பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 12:4 எடுத்து வாசித்தால், பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி போராடும்போது இரத்தம் சிந்துபடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாவத்தை நாம் செய்யாமல், பாவம் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க தொடர்ந்து நாம் போராட வேண்டும். உலகத்தில் இராணுவ வீரர்கள், குத்து சண்டை வீரர்கள், இவர்கள் மனிதர்களோடும் நாடுகளோடும் யுத்தம் புரியும்படியாக தங்களை திராணி உள்ளவர்களை பயிற்றுவித்துக் கொள்கிறார்கள். எபேசியர் 6:12 வேதாகமத்தில் நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள். ஆனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் புத்தி சொல்லுகிறது. சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுதல் தேவனுடைய சித்தம். அதற்கான வல்லமையை தேவனிடத்திலிருந்து தான் நாம் பெற வேண்டும். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேறினவர்களாய், பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நிலைநிற்க போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கொலேசையர் 4:12 கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே போராடி ஜெபிக்கும் ஜெபம் நம் வாழ்க்கையில் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஒரே ஆவியில் நீங்கள் உறுதியாக நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் போராடி எதிர்க்கிறவர்களா ஒன்றுக்கும் மருளாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:5-7 சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நீங்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அது ஒரு நல்ல போராட்டம். அந்த ஓட்டத்தை ஓடி முடியுங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது வேதம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திலிருந்து நாம் நழுவி விடாதபடிக்கு தைரியமாய் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று நம்மை அறிவுறுத்துகிறது வேதம். இப்படியாக விசுவாசத்தில் ஏற்படுகிற உபத்திரவங்களில் கூட மிகுந்த உபத்திரவங்களுக்காக நாம் மிகுந்த போராட்டத்தை போராட வேண்டும், அதை சகிக்க வேண்டும் என்று. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நான் அதை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவர். அவர் கூட்டத்திலே நாம் இருப்பதனால் உபத்திரவங்களை நிச்சயமாய் நாம் ஜெயிப்போம், ஆனால் போராட வேண்டும்.
கொலைசெயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசித்தால், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்த கிறிஸ்துவை அறிவித்து புத்தி சொல்லி ஞானத்தோடு உபதேசம் பண்ணி வல்லமையாய் கிரியை செய்யும் தேவனுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படு. ஒருவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவாக நிறுத்த நாம் போராடி பிரயாசப்பட வேண்டுமா? நம் பிள்ளைகளை, நம் சகோதரர்களை தேறினவர்களாக நிறுத்த எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம், பாடாய்ப்படுகிறோம். பணத்தை, சொத்தை, நம்முடைய எல்லா விதமான அணிகலன்களை கூட இழக்கவும் வெட்கவும் துணிகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்த தேவனுடைய பலத்தினால் போராடி பிரயாசப்படுகிறவர்களால் நாம் இருக்க வேதம் எதிர்பார்க்கிறது. இப்பொழுது நினைத்து பாருங்கள், நாம் எதற்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில்? அநித்தியமான, மாயையான, ஒழிந்துவிடக்கூடிய இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இனி மேலானதை, மறுமைக்கு தேவையானதை, ஒரு நல்ல பங்கை அடைய போராடுவோமா? என்னோடு கூட ஜெபியுங்கள். அந்த பலனை தேவன் தருவார். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இன்று நாங்கள் எவைகளுக்கு நாங்கள் போராட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு இரத்தம் சிந்தும்படி போராடி அவைகளை மேற்கொள்ள, அவைகளை எங்களுக்கு கொண்டு வரும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. சத்ருவோடு போராடும் வல்லமையை பெற்றுக்கொள்ள நாங்கள் போராடி ஜெபிக்கும்படி எங்கள் முழங்கால்களை பலப்படுத்துவீராக. உமக்கு சித்தமான காரியங்களை செய்ய தேறினவர்களாய் மாற எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தருவீராக. உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் அதில் நாங்கள் உறுதியாய் நிற்கவும், அதனால் வருகிற உபத்திரத்துக்கு நாங்கள் மருளாதபடி உறுதியாய் நிலை நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படியாய் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி எங்கள் ஓட்டத்தை இந்த பூமியில் முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உம்முடைய பரலோக பலனை, வல்லமையை, அபிஷேகத்தை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை தைரியப்படுத்திருக்கும், தயார்படுத்துவதற்கு ஒரு வழியை காட்டியிருக்கும். நல்ல போராட்டத்தை போராட உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.